ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான கமன்னு ரொம்ப டேஸ்ட்டாக முள்ளங்கி சாம்பார் எப்படி வைக்கலான்னு தான் பார்க்க போகிறோம். என்னடா வெறும் முள்ளங்கி சாம்பார் யாருக்கும் வைக்க தெரியாதா, என்னமோ இந்த அம்மா வந்து முள்ளங்கி சாம்பார் வச்சு காட்டுது அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்காதீங்க. முள்ளங்கி வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிக்காது, அது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அந்த முள்ளங்கிலேருந்து வர அந்த ஸ்மெல்லு அது யாருக்குமே பிடிக்காது. பிள்ளைங்களும் சாப்பிட மாட்டாங்க, பெரியவங்களும் கூட சாப்பிட மாட்டாங்க. ஆனால் முள்ளங்கியில் நிறைய டிஷ்ஷஸ் வந்து பண்ணலாம். இன்றைக்கி வந்து அந்த ஸ்மெல் அதிகம் இல்லாமல் நம்ம சாம்பார் எப்படி வைக்கலாம் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்படியே வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ துவரம்பருப்பு எடுத்தாலும் சரி, கூடவே 2 டேபிள் ஸ்பூனுக்கிட்ட 2 டேபிள் ஸ்பூனோ 3 டேபிள் ஸ்பூனோ நீங்கள் வந்து இந்த பாசிப்பருப்பு எடுத்துக்கங்க. பொங்கலுக்கு போடுவோம்ல, அந்த பாசிப்பருப்பு நீங்கள் வந்து சேர்த்துக்குங்க. இப்போ 2ஐயும் சேர்த்துட்டு நல்லா கழுகிட்டு நான் வந்து ஒரு 1/4 மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். இந்த பருப்பை ஊற வச்சுட்டு குக்கரில் வச்சோம்னா ஒரு விசில் விட்டாலே போதும், குழஞ்சிரும். இல்லை அப்படின்னா உடனே வச்சோம் அப்படின்னா ஒரு 3 விசிலுக்கிட்ட விட வேண்டியிருக்கும். அதனால் எப்போவுமே நான் ஊற வச்சு தான் வைப்பேன். இப்போ இந்த கேப்பில் வந்து நம்ம முள்ளங்கி வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். தோலெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கழுகி எடுத்துக்கலாம். கழுகி எடுத்துட்டு இப்போ சாம்பாருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக போட்டால் தான் நல்லா எடுத்து சாப்பிட நல்லாயிருக்கும். அதனால் வந்து ஓரளவுக்கு கட்டியாக இருக்கிற மாதிரி நான் வந்து முள்ளங்கி வந்து துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா என்ன செய்யணும்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம பருப்பை இப்போ வேக வச்சிடலாம். இப்போ பருப்பை நம்ம குக்கரில் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு தக்காளி போட்டுட்டு நல்லா வேக வச்சு நம்ம வச்சுக்கலாம். ஒரு விசில் 2 விசில் விட்டாலே போதும், நல்லா குழஞ்சிரும். இப்போ முள்ளங்கியை வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ அந்த முள்ளங்கியை வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும். எப்படின்னாக்கா கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், அது கூட கொஞ்சம் மிளகாத்தூள், கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூளும் நீங்கள் சேர்த்துக்குங்க. சரியா? குழம்புல பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. அப்படி இல்லைன்னா இந்த முள்ளங்கி கூட நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது பெருங்காயத்தூள் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் பெருங்காயத்தூள் சேர்த்தா போதும். சேர்த்துட்டு நீங்கள் வந்து அதை ஒரு 1/4 மணி நேரம் அப்படி தள்ளி வச்சுருங்க. எப்படின்னா அந்த முள்ளங்கிலேருந்து நிறைய தண்ணி வடியும். அந்த தண்ணியை வந்து நீங்கள் கீழே வந்து ஊற்றிடுங்க. ஏன்னா அதுதான் வந்து ஸ்மெல்லை வந்து கட்டுப்படுத்தும். அதனால் இந்த தண்ணியை வந்து கொஞ்சம் கீழே இருத்துட்டு இந்த முள்ளங்கி மட்டும் போட்டு நல்லா அந்த முள்ளங்கி மேலே ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை ஆகணும். அந்த முள்ளங்கி மேலே உள்ள தண்ணி வந்து இழுத்துடணும். அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணிக்க. இப்போ குழம்பு வச்சிடலாம். நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு, கறிவேப்பிலை, உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் வெந்தயம், அப்புறம் முழு வெங்காயம் நிறைய சேர்த்துருக்கேன். முழு வெங்காயம் வந்து சேர்த்துட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்தா போதும். கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலை, 2 வத்தலும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கிங்க. கூடவே கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கிட்டு கூடவே கொஞ்சம் தக்காளியும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். காரத்துக்காக மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 1.5 ஸ்பூனுக்கிட்ட நான் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுட்டு அந்த முள்ளங்கியும் சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து அதிலே மசாலாவில் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வேக வச்ச பருப்பை வந்து நல்லா கடைஞ்சி எடுத்துக்குங்க. கடைஞ்சி எடுத்துகிட்டு இப்போ முள்ளங்கி கூட சேர்த்துக்குங்க. சேர்த்ததுக்கப்புறமா வந்து கூடவே கொஞ்சம் தண்ணி எவ்வளோ சேர்க்கணுமோ சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. தலை கொதிக்கும் போது காயும் வெந்ததுக்கப்புறமா நீங்கள் புளி சேருங்க. புளி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கூட கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறமா ஜீரகம், மிளகும் நான் வறுத்து பொடிச்சு வச்சுருக்கேன். அது சும்மா ஒரு 2 சிட்டிகை அப்படி மேலே அப்படியே தூவி விடுங்க. நல்லா வாசமாக இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் நீங்கள் வந்து தூவி விட்டுருங்க. இப்போ இறக்கி வச்சு நீங்கள் சாம்பார் அப்படியே நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படியே கமன்னு வாசம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் சாப்பிட்ற அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் சாப்பிடலாம். டிஃபனுக்கும் சரி, ரைஸுக்கும் சரி செம்மையாக இருக்கும் இந்த முள்ளங்கி சாப்பாடு. இந்த மாடலை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? பாய்.